ஹலோ ஆல். நல்லா அந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவிங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸு, 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப 4 வரமிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கலாங்க. நிறம் மாறி வர அந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி வறுத்து அரைச்சி அந்த மசாலா சேர்க்கும்போது அந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த வறுத்த மசாலாவை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவலை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். அதில் உள்ள ஈரப்பதமெல்லாம் போன பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூ ஒரு சைடு ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க இந்த மசாலா ஐட்டம்ஸை மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லாவே ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் நம்மளோட கிரேவிக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கலாம். இது கூட 5 முந்திரி பருப்பு, அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் கூட முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி அதை நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது கிரேவிக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி சிக்கன் கிரேவி நம்ம குக்கரில் தான் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாங்க. அதன் பிறகு நல்லா 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகி இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா வறுத்து அரைக்கும் போது வரமிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நான் இன்றைக்கி 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. சிக்கன் எப்போயுமே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கிரேவி கூடயோ இல்லை கறி கூடயோ சேர்க்கும் போது சிக்கனை நல்லா புழிஞ்சிட்டு சேர்க்கணுங்க. அப்போ தான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் இல்லாமல் சேர்க்க முடியும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா வதந்து சிக்கனோட நிறம் லைட்டாக ஒயிட்டாக மாறி வர அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த சிக்கன் கிரேவியில் தயிர் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்து வேக வச்சோம்னா சிக்கனில் மசாலா சேராதுங்க. அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் இந்த சிக்கன் கிரேவியை நம்ம சட்டிலையும் செய்யலாங்க. பட் நான் இன்றைக்கி குக்கரில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஏன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு பிடிச்ச மாதிரி குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவியாக வேணும்னா ஓரளவுக்கு திக்காக இருக்கிறதோட நம்ம நிப்பாட்டிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் தூவி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சா போதுங்க. இந்த மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கடைசியாக சேர்த்து வேக வைக்கும் போது கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். எப்பயும் நார்மலாக வைக்கிறத விட இது மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கம கமன்னு நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பரான நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டாங்க. நல்ல டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இந்த மழை காலத்துக்கு ஏத்த மாரி காரசாரமான நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடிங்க. எப்பயும் ஒரே மாரி சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்துச்சுன்னா, இது மாரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.